மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து இன்றைக்கி தெரிவிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அஃபிஷியல் ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் அலுவலக உதவியாளர், காப்பியஸ்ட் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜி, தூய்மை பணியாளர், கார்டனர், டிரைவர், ரீடர், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் ஃபிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகள் அனைத்திற்குமே அஃபிஷியல் ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே உங்கள் ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடுச்சு. அஃபீஷியல் ஸ்கோருமே இன்னைக்கு அதாவது நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. சைட்டில் போய் எப்படி நம்ம ஸ்கோர் பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு கொஷின் ராங், அதனால் வந்து அந்த கொஷினை தூக்கிட்டு 99க்கு தான் கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பி அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கொஷின் ராங்னால 99 கட் ஆஃப். அதே போல் 10th லெவலில் ரீடர், எக்ஸாமினர், சீனியர் ஃபிலிப், ஜூனியர் ஃபிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட் பண்ணுற பணிகளுக்கு 170. சரிங்களா? அப்போ வந்து அதில் ஒரு கொஷின் ராங்னால அந்த கொஷினை தூக்கிட்டாங்க. மொத்தம் 169க்கு தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்டில் தெரிவிங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க உங்கள் ஸ்கோர் கார்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க, நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதே பாருங்கள். அதே போல் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு சர்வே ஃபார்ம் போட்டு ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போடலாம். அது கூட வேலை இருக்காது. இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து நமக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஏன் இன்றைக்கி கூட நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் அடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து ப்ராக்டிக்கலுக்கான கால் டிக்கெட் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 8ஆம் வகுப்பு தரத்தில் வாட்ச்மேன், மசாலஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து டிரைவர் போன்ற பணிகளுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். அப்புறம் வந்து 10th லெவலில் சீனியர் ஃபிலிப், ஜூனியர் ஃபிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தயாராகிற மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ வந்து ஸ்கோர் எப்படி பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறதையும் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ மெட்டாசைக்கிள் சைட்டுக்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்கோர் வந்து வந்திருக்குங்க. சரிங்களா? மார்க் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஃபார் த அப்படின்னு போட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு முதல் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கால் டிக்கெட் வச்சுருப்பீங்க. அந்த கால் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படுது, டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ கால் டிக்கெட் எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதில் தான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அதே போல் மெயிலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, மெசேஜுக்கு வந்திருந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் நம்மகிட்ட கான்டாக்டில் இருக்கிறவங்க உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.